அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே. இத வீடியோவில் காண்ற நேரமே ஒரு டிசர்ட் கிரேவிங்ஸ் வருது இல்லையா? ஸோ இந்த டிசர்ட்டை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. மாரி பிஸ்கட்டும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் எடுத்திருக்கிறது 200 கிராம் ஹவாயன் குக்கீஸ். இந்த சின்ன உலக்கையால் அடிச்சு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று பார்க்குறீங்களா? பிஸ்கட்டை நொறுக்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் விரும்பினா இந்த ரெசிபிக்கு மாரி பிஸ்கட்டும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ரெசிபிக்கு இந்த பிஸ்கட்டை தான் யூஸ் பண்ண வேணும் என்றது எங்களோட வீட்டு நியதி. என்ன செய்கிறது? தப்பி தவறி நான் வேறொரு வகையான பிஸ்கட்டை சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த உலக்கையாலேயே என்ன அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஓகே அது கிடக்கட்டும். இப்போ ரெசிபிக்கு வருவோம். எங்கே விட்டோம்? 100 கிராம் பட்டரை உருக்கி எடுத்திருக்கிறேன். அதை இப்போ பிஸ்கட்டோட மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பட்டரை உருக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, டபுள் பாயில் பண்ணி எடுங்க. முதல்ல இந்த டிஷ்ல பிஸ்கட் லேயரை செட் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மெதுவாக அமர்த்தி விடுங்க. இறுக்கி விட்டுறாதீங்க. ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா சர்வ் பண்ணுற நேரம் வெட்டி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும். இப்போ இந்த டிஷ்ஷை மூடிட்டு ஃப்ரிட்ஜில் கீழ் பகுதியில் ஒரு 1 hour போல் வைப்போம். என்னட்டு இருக்கிறது பெரிய டின் பால். ஸோ ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற சின்ன டின் பால்ட அளவுக்கு, அதாவது 390 கிராம் அளவுக்கு நிறுத்து எடுப்போம். இப்போ எங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் தேவைப்படுது. விரலால் வெட்டி லெவல் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். பாய்லிங் வாட்டர் 1/2 கப் கொதிக்க இதுக்குள்ளே ஊற்றுவேன். இப்போ பீசஸ் இல்லாமல் கரைச்செடுக்க வேணும். கடைசி துண்டும் கரையும் வரைக்கும் கரைக்க வேணும். அப்போ வடிக்க தேவைப்படாது. இந்த டின் பாலுக்குள்ள ஜெலட்டினையும் 1 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸையும் விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஜெலட்டின் கரைக்கிறதுக்கு பாய்லிங் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கலவையை நல்லா ஆற விட வேணும். ஃபேனில் வச்சாலும் டக்குன்னு ஆறிடும். இப்போ இந்த பிஸ்கட் லேயரை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கண்டென்ஸ் மில்க் லேயரை ஊற்றுவோம். இப்படி ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா பிஸ்கட் லேயர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சரி, இப்போ இதையும் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் கீழ் பகுதியில் செட் ஆகும் வரைக்கும் வைப்போம். ஜெலட்டின் எல்லாமே நான் மோத்தா பிராண்டில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏனண்டா எனக்கு அந்த பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. 100 கிராம் ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் எடுத்து 1.5 கோப்பை கொதி தண்ணி ஊற்றி பீசஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி கொள்ள வேணும். இப்போ என்னென்னு சொன்னால், இந்த டிசர்ட்டை எனக்கு குயிக்காக செட் பண்ணி கொள்ள வேணுமென்றதால நான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன். 1 கப் கொதி தண்ணியை முதல்ல ஊற்றி ஜெல்லி கிறிஸ்டல்ஸை நல்லா கரைச்சிட்டு பேலன்ஸ் ஆகிருக்கிற 1/2 கப் தண்ணியை சூடு இல்லாத நார்மல் வாட்டரில் இருந்து எடுத்து ஊற்றுறேன். ஸோ லிக்விடாக இருக்கிற இந்த ஜெல்லி டக்குண்டு ஆறிடும். கண்டென்ஸ் மில்க் லேயரும் செட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே ஜெல்லியை ஊற்றுவோம். இப்போ இதையும் செட் ஆகும் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கீழ் பகுதியில் வைக்க வேணும். இந்த டிசர்ட்டுக்கு பேர் என்ன? ஜெல்லி ஸ்லைஸ். யாருக்கெல்லாம் ஜெல்லி ஸ்லைஸ் வேணும்? வாங்க வாங்க வாங்க. இப்போ நாங்கள் இதை வெட்டி பார்க்க போகிறோம். எந்த விதமான ஒகேஷன்லையும் யூனிக்காக இருக்கும் இந்த டிசர்ட். நீங்களும் செய்து பாருங்க. ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ்
இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோடு உங்களை சந்திக்க வருவேன்.